ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எஸ்டிமேட் ஆங்கிள்ஸ் ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸர்சைஸ் தான் பண்ண போறோம். ஸோ அதில இருக்கிற ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம். மெஷர் ஆங்கிள்ஸ்லேருந்து நம்ம ஒரு எக்ஸர்சைஸ் சால்வ் பண்ணோம். அதாவது ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். இந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். எஸ்டிமேட் ஆங்கிள்ஸ். லுக் அட் த ஆங்கிள் ஷோன் பிலோ. எஸ்டிமேட் த மெஷர் ஆஃப் த ஆங்கிள். அதான் கொஸ்டின். ஆக்சுவலா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா இது பார்க்க எல் மாதிரியே இருக்கு. ஆல்மோஸ்ட் எல் மாதிரி இருக்கு. ஆனா எஸ்டிமேட்டட் கொடுத்துருக்கோம். 90 டிகிரிஸ் தான் எல். பர்ஃபெக்டா ஒரு 90 எல் ஷேப்ல இருந்துச்சுன்னா 90 டிகிரிஸ்னு சொல்லுவாங்க. எல் ஷேப்ல ஒரு ஆங்கிள் கொடுத்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 90 டிகிரிஸ்னு சொல்லுவாங்க. பட் இதுல இப்படி ஸ்கொயர் மாதிரி கொடுக்கல. இப்படிதான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எஸ்டிமேட் பண்ணா இது க்ளோஸ் டு 90 வரும். வெரி க்ளோஸ் டு 90 அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா இதுவும் பார்க்க எல் மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ வெரி க்ளோஸ் டு 90 நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா இங்க எஸ்டிமேட் தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த ஆப்ஷன்ல எது வெரி க்ளோஸ் டு 90 நம்ம செக் பண்ணா கிடைச்சிடும். ஸோ 120 கிடையாது. 5 டிகிரிஸ் கண்டிப்பா கிடையாது. 120 கிடையாது. 240 டெஃபினட்டா கிடையாது. 85 லுக்ஸ் அபவுட் ரைட். ஸோ 85 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். லுக் அட் ஆங்கிள் ஷோன் பிலோ. இது பாத்தீங்கன்னா 90யோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓரளவு அதிகமாவே இருக்கு. 90 இப்படி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வந்தீங்கன்னா இதான் 90 டிகிரி சொல்லலாம். ஸோ இது 90யோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ 90யோட இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை நம்ம மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஸ்லைட்லி மோர் தென் ஸ்லைட்லி ஸ்லைட்லி மோர் தென் 90 அதான் நம்மளோட டார்கெட். ஆப்ஷன்ல எது ஸ்லைட்லி மோர் தென் 90 நீங்க பாத்தீங்கன்னா அதை மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா 90 டிகிரிஸ்னா ஒரு எல் ஷேப். எல் ஷேப்போட கொஞ்சம் அதிகமா இருக்குது அவ்வளோ. ஸோ இது 90 டிகிரிஸ், இது கொஞ்சம் அதிகம். ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் உங்களுக்கு ஃபுல் ஆங்கிள் கிடைக்கும். இதான் ஃபுல் ஆங்கிள். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ இது எஸ்டிமேட்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா 270 வராது. இது ரொம்ப அதிகம். 180 வராது. ஏன்னா 180யோட இது கம்மி தான். 180 ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வரும். இது ஃபுல்லா சேர்த்தா தான் 180 வரும். ஸோ 180யோட டெஃபினட்டா 90யோட அதிகம். இது இப்படி கூட சொல்லலாம். இது வந்து திஸ் ஃபிகர் இஸ் கிரேட்டர் than 90, greater than 90, greater than 90, but less than 180, something in between. இதுக்கு நடுவில் வரும். ஸோ எது நடுவில் வருதுன்னு பார்த்து செக் பண்ணிடலாம். 45 கிடையாது, 180 கிடையாது, 130. 130 இஸ் கிரேட்டர் than 90, பட் லெஸ் than 180. ஸோ இப்படி வராது, இப்படி வரும். இதுதான் கரெக்டான ஆர்டர். 180 ஃபர்ஸ்ட், 130 இஸ் கிரேட்டர் than லெஸ் than 180, பட் கிரேட்டர் than 90. இதான் ஆர்டர். ஸோ இப்படிதான் வரும். ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 130 வரும். அடுத்த கொஸ்டின். Look at the angle shown below. Estimate the measure of the angle. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைன் வரைஞ்சு நீங்க இப்படி ஆங்கிள் கொடுத்துருந்தீங்கன்னா 180 டிகிரிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் 180 டிகிரிஸ். ஸோ மெஷர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிஸ். 310 கிடையாது, 160 கிடையாது, 180 தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். வாட் டைப் ஆஃப் ஆங்கிள் இஸ் ஆங்கிள் எஃப்இடி? ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். ஸோ பேசிக்கா இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கறான். ஸோ இப்படி கொடுத்திருந்தாலே, இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுத்திருந்தாலே, இப்படி ஒரு எல் கொடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுத்திருந்தாலும் நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் 90 டிகிரிஸ். ஸோ ஒரு எல் ஷேப் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா, நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ சப்போஸ் இது வந்து லெட்ஸே பிஏசின்னு கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் பிஏசி எப்போதும் 90 தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 90 டிகிரிஸ். ஸோ இதான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டயக்ராம் வரைச்சேன். ஸோ இது அப்டியூஸ் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டும் கிடையாது, அக்யூட்டும் கிடையாது, ரைட் ஆங்கிள் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். வாட் டைப் ஆஃப் ஆங்கிள் இஸ் ஆங்கிள் டிஎஃப்? இப்போ டிஎஃப் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. டிஎஃப் பார்த்தீங்கன்னா இது தோராயமா பார்த்தீங்கன்னா இதுதான் 90 டிகிரிஸ்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தா, அதாவது இந்த ஆங்கிள் ஃபுல்லா 90 டிகிரிஸ்னு சொல்லுவோம். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது கோணா இருக்கிறதுனால கரெக்டா வேலையினால. ஸோ இந்த ஆங்கிள் பிளஸ் கொஞ்சம் இது பிளஸ் இந்த ப்ளூ ஸ்டஃப் பிளஸ் இந்த ஆங்கிள் சேர்த்தா 90 டிகிரிஸ் வரும். ஸோ லெஸ் தென் 90 கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் தென் 90 என்ன அர்த்தம்? ஸோ ஆங்கிள் டிஎஃப் இஸ் லெஸ் தென் 90. இந்த கன்க்ளூஷன் ஈஸியா பண்ணிக்கலாம். ஆங்கிள் டிஎஃப் இஸ் லெஸ் தென் 90 டிகிரிஸ். ஸோ இப்போ ஒரு ஆங்கிள் 90 டிகிரிஸோட லெஸ் தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அக்யூட் ஆங்கிள் அர்த்தம். ஸோ ஆங்கிள்ஸ் விச் ஆர் லெஸ் தென் 90னா, ஆங்கிள்ஸ் விச் ஆர் லெஸ் தென் 90 டிகிரிஸ்னா இட்ஸ் கால்ட் அஸ் அக்யூட் ஆங்கிள்ஸ். லெஸ் தென் 90 டிகிரிஸ், லெஸ் தென் 90 டிகிரிஸ்னா அக்யூட் ஆங்கிள் சொல்லலாம். அக்யூட் ஆங்கிள்ஸ், அக்யூட் ஆங்கிள் இப்படி கூட சொல்லலாம். ஸோ இதான் டெஃபினிஷன். அக்யூட் ஆங்கிளோட டெஃபினிஷன் தான். ஏற்கனவே பல வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ரீகேப் மாதிரி இங்க மறுபடியும் சொல்றேன். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். மற்ற எல்லாம் தப்பு. ஸோ அக்யூட் ஆங்கிள் தான் கரெக்ட் ஆப்ஷன். மற்ற எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தப்பு, அப்டியூஸ் ஆங்கிள் தப்பு, ரைட் ஆங்கிள் தப்பு. அடுத்த கொஸ்டின். இஸ் த ஃபாலோயிங் ஆங்கிள் அக்யூட் ரைட்
அப்டியூஸ் ஆர் ஸ்ட்ரெயிட். ஓகே, இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஒரு லைன் கொடுத்து உங்களுக்கு இப்படி ஃபுல் டர்ன் பண்ணாங்கனாலே 180 டிகிரிஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட்டுக்கு நான் எஸ்டின்னு மட்டும் போட்டுக்கிறேன் ஷார்ட்டா. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட் தான். ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ ஆங்கிள் பேசிக்ஸ். ஓகே, இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆங்கிள் பேசிக்ஸை. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். 6th கொஸ்டின் கவர் பண்ணிட்டோம், 5th கொஸ்டின் பார்த்துட்டோம், 4th, 3rd, 2nd, 1st. ஓகே, 6 கொஸ்டின் முடிச்சிட்டோம் எஸ்டிமேட் ஆங்கிள்ஸ்ல. ஸோ அடுத்த வீடியோ நம்ம ஆங்கிள் பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.